இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல ஒரு ஆன்மா இருக்கு, அது எனக்கு வேணும். கத்தாதீங்க, எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நானே இங்கிருந்து வெளியில போயிடுவேன். உன் கூட வர மாட்டேன், நீ இங்கிருந்து போயிடு. எதை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிற மகளே? வேற எதுக்கு குப்தா, ராத்திரி வீட்டுக்கு வந்த அந்த கோரவ பத்தி. அவனால என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி குழந்தைங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து எவ்வளவு பயந்துட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல. கரெக்ட் டைம்க்கு அஞ்சலி எந்திரிச்சதால சரியா போச்சு. இல்லனா அவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்கு குப்தா. சரி சரி, அவனுக்கு என்னதான் வேணும்? நீதான். ஆமா மகளே, அவனுக்கு தேவையானது நீதான். உன்னை புடிச்சு அவனோட கொண்டு போற வரைக்கும் உன்னை அவன் சும்மா விடவே மாட்டான். அவனை தடுக்கிற வழியே இல்லையா குப்தா? உங்களால ஒண்ணு பண்ண முடியாதா? சொல்லுங்க குப்தா, உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஒண்ணு பண்ண முடியாதா? செய்ய முடியாது, செய்ய முடியாது. செய்ய முடியாது. நான் மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஆளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது. அவங்க மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப பலமானவங்க. தீய சக்திகளை பூஜை பண்ணி அதீத சக்திகளுக்காக அப்பாவி உயிரோட விளையாடுற ராட்சசங்க. அவங்களுக்கு சொந்தங்களோ பந்தங்களோ இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிர் பலி கொடுக்கிறது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த சக்தி, இந்த லோகத்தை ஆள்ற மகா சக்தி. அந்த சக்தியை அடையிற வரைக்கும் தன்னோட உயிரை பலியாகவோ மற்றவங்களோட உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா என்னோட மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னா கொடுக்க வேண்டாம். குப்தா குப்தா குப்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர இன்னொரு வழி கூட உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, இயற்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைய தீர்வுகள் இருக்கும், நம்ம தான் பொறுமையா தேடணும்னு சொல்வீங்கல்ல. தயவு செஞ்சு நான் இங்க இருந்து போற வழி மட்டும் இல்லாம வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க குப்தா. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, என் கூட சேர்ந்து எங்க லோகத்துக்கு நீ வந்தாகணும். எதுக்குன்னா, உன் ஆத்மாவை பிடிக்கிறதுக்காக தான் அவன் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். நீ என் கூட வந்துட்டா அவன் இந்த வீட்டுக்கே வரமாட்டான். நல்லா கேளு மகளே, இந்த தடவை உன் குடும்பத்துக்கு இருக்கிற ஆபத்து உன்னால மட்டும்தான். அதை ஞாபகத்துல வச்சுக்க. அந்த கோரா மாதிரி ஆளுங்க ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் அதை தடுக்க யார் வந்தாலும் அவன் விடமாட்டான். நீ இப்படி பிடிவாதமா இருந்துகிட்டு உன் குடும்பத்தை நீயே ஆபத்துல சிக்க வச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் நீங்க ஏன் என்னை எச்சரிக்கலன்னு மட்டும் என்கிட்ட கேட்றாத. நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்படின்னா நான் என்னோட குடும்பத்துக்கு ஆபத்தா இருக்கேனா? அம்மாவோட பாசம் குழந்தைங்களுக்கு ஆபத்தாகுமா? என்னோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியற வரைக்கும் என்னால மேல போக முடியாது. போக மாட்டேன். ஆனா நான் இங்கே இருந்தா அந்த வரப்போற ஆபத்து என்னாலதானே சொல்றாரு.
நான் என்ன பண்றது? கடவுளே, என்ன ஏன் இப்படி எல்லாம் நீ சோதிக்கிற? ஏன் சோதிக்கிற? ஏன்? எதுக்காக? மிஸ் அம்மா, இங்க இங்க. நீங்க என்ன இங்க? நான் தான் வரேன். அக்கா, நீங்க ஆக்சுவலி எந்த பக்கம் தான் வரணும், ஆனா நீ மேல இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அந்த பக்கம் இருக்கிற ரூம்ல இருப்பேன்னு நினைச்சு அந்த வழியா வந்து இப்படி வந்துட்டேன். அது சரி. இத்தனை நாளா நீங்க எங்க போனீங்க? ஹால் அட்ரஸே காணோம். அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ் அம்மா? இங்கே தான் இருந்தேன். உன் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அது நான் வீட்டுக்கு வந்தேன். 2-3 வாட்டி மேல கீழே கூட போயிட்டு வந்தேன். நீ என் கண்ணிலேயே படல. அப்படியா? நீங்க அன்னைக்கு கண்டிப்பா வந்திருக்கணும்க்கா. அன்னைக்கு எங்க மேடமோட பர்த்டே. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரோ கொடுத்திருப்பேன். இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன். அஞ்சு, அக்கா, இந்த பாப்பாக்கு என்னாச்சு? சடனா இவளுக்கு ஃபீவர் வந்துருச்சுக்கா. ஐயோ, ஐயோ, அஞ்சலிக்கு வேற பால் எடுத்துட்டு வரணும். நீ போயிட்டு வா மிஸ் அம்மா, நான் இங்கே இருந்து பாப்பாவை பாத்துக்கிறேன். அது பரவாயில்ல, நீ போ. யார் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் தான்டா, நான் தான். அம்மா வந்திருக்கேன். உனக்கு சரியாயிடும். நீ தூங்கு, தூங்கு. மெதுவா ரெஸ்ட் எடு.